அரக்கனை அழிப்பது என்றால் அவன் செய்த அதர்ம காரியங்களை காரணம் காட்டியே அழித்துவிட முடியும். ஆனால் அந்த கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியில் இந்த பிரபஞ்சத்தின் சாத்தான் ஏற்றிருப்பதோ அரச பதவி. அரச பதவியில் இருக்கின்ற ஒருவனின் ஆட்சியை கலைப்பது என்றால் அவனது ஆட்சியால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வழக்கு தொடுத்திருக்க வேண்டும். அந்த வழக்கின் மீதும் தகுந்த நீதி விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தேவ நீதி மட்டுமல்லாமல் இந்த மனித குலத்தின் நீதியும் ஆகும். கலியுக சாத்தானின் ஆட்சியால் பாதிக்கப்பட்ட பூமாதேவியை அந்த தேவ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க அந்த வழக்கின் மீதே தகுந்த நீதி விசாரணையும் நடத்தப்படுகின்றது. அந்த தேவ நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக இருந்து கொண்டிருப்பதும் இந்த அழகனாகிய முருகன்தான். நீதிபதியே படையாகவும் படை தளபதியாகவும் வந்திருந்து அந்த கலியுக சாத்தானின் ஆட்சியை ஒழித்து கட்டிவிட்டு செல்வதே கல்கி என்ற இந்த அவதாரத்தின் சிறப்பும் ஆகும். தெய்வங்களின் வழக்காகப்பட்டதும் தேவலோகத்தில் இருக்கின்ற தேவ நீதிமன்றத்திலே நடைபெறுகின்றது. ஏனென்றால் லோகங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது தெய்வங்களே என்றாலும் அந்த தெய்வங்களின் பிரதிநிதிகளாக வந்திருந்து லோகங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது அந்த 30 தேவர்களே. பூமாதேவியால் கலியுக சாத்தானின் ஆட்சியின் மீது தொடுக்கப்பட்ட வழக்காகப்பட்டதும் தேவலோகத்தில் இருக்கின்ற தேவ நீதிமன்றத்திலே நடைபெறுகின்றது. தேவ நீதிமன்றத்தின் நிரந்தர வழக்கறிஞராக இருந்து கொண்டிருப்பவர் யார் என்றால் அவர்தான் அந்த சனீஸ்வரமூர்த்தி. ஆகாய கடல் முழுவதும் காந்த சக்தியாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற சர்வாதிகாரியாகிய அந்த சிவனுக்கு அடுத்தபடியாக இந்த ஆகாய கடல் முழுவதும் இருள் சக்தியாக இருந்து கொண்டு பல லீலைகளை நடத்தி கொண்டு இருப்பவரும் அவரே ஆவார். தேவ நீதிமன்றத்தில் அந்த கலியுக சாத்தானுக்கு எதிராக பூமாதேவியால் தொடுக்கப்பட்ட வழக்கின் நீதி விசாரணை அதிகாரியாக இருந்து கொண்டிருப்பவரும் அவரே ஆவார். நவலோக பூலோகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கும் தாங்களின் ஆட்சியால் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் தலை விரித்தாட தொடங்கிவிட்டன என்று பூமாதேவியால் தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கினை பற்றிய தாங்களின் கருத்தை தாங்களே இந்த தேவ நீதிமன்றத்தில் வந்து தெரியப்படுத்தலாம் என்று கலியுக சாத்தானை சனீஸ்வர மூர்த்தியாரே அழைக்கின்றார். தேவ நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டில் வந்து நின்று பேசுகின்றான் கலியுக சாத்தான். நவலோக பூலோகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கும் எனது ஆட்சியால் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் தலை விரித்தாட தொடங்கிவிட்டது என்று பூமாதேவியர் அவர்களால் தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்கு என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதே ஆகும். மாறாக அதுவே உண்மை என்று சொன்னால் அதற்கான முழு பொறுப்பும் எனது ஆட்சியே என்றே ஆகிவிடாது என்றே அந்த தேவ நீதிமன்றத்தில் தனது வாதத்தை எடுத்து வைக்கின்றான் கலியுக சாத்தான். நவலோக பூலோகத்தில் இன்று கொலையும் கொள்ளையும் அதிகரித்து விட்டது என்றால் அது யார் செய்த குற்றம்? லோகங்கள் அனைத்தின் நிரந்தர காவல் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்ற திருமாலவர் செய்த குற்றமே என்று எனது ஆட்சியின் பிழை என்று எப்படியாகும் என்றே கேட்கின்றான் அந்த கலியுக சாத்தான். நவலோக பூலோகத்தில் இன்று போராட்டங்களும் கலவரங்களுமே அதிகரித்து விட்டது என்றால் அது யார் செய்த குற்றம்? லோகங்கள் அனைத்தின் நிரந்தர கல்விக்கு அரசியாக இருந்து கொண்டிருக்கின்ற கலைவாணி செய்த குற்றமே அன்றி எனது ஆட்சியின் பிழை என்று எப்படியாகும் என்றே கேட்கின்றான் அந்த கலியுக சாத்தான். கலைவாணி தனது முறையான கல்வியை போதித்து இருந்தால் இன்று அந்த நவலோக பூலோகத்து மக்கள் எப்படி வீதியில் இறங்கி போராட்டங்களையும் கலவரங்களையும் நடத்துவார்கள் என்றே கேட்கின்றான் அந்த கலியுக சாத்தான். நவலோக பூலோகத்தில் இன்று ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருக்க பணக்காரர்களை பணக்காரர்களாகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது யார் செய்த குற்றம்? லோகங்கள் அனைத்திலும் செல்வத்தின் நிரந்தர அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற திருமகள் செய்த குற்றமே என்று எனது ஆட்சியின் பிழை என்று எப்படியாகும் என்றே கேட்கின்றான் அந்த கலியுக சாத்தான். அனைத்திற்கும் மேலாக லோகங்கள் அனைத்திலும் படைப்பு தொழிலின் நிரந்தர அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மதேவர் தனது படைப்பு தொழிலை முறையாக மேற்கொண்டிருந்தால் இன்று அந்த நவலோக பூலோகத்தின் மனித இனம் எப்படி இத்தனை பெரிய சீரழிவிற்கு ஆளாகி இருக்கும் என்றே கேட்கின்றான் அந்த கலியுக சாத்தான். எல்லோரும் தவறு இழைத்து விட்டார்கள் என்பதை கூட மன்னித்து விடலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் சர்வாதிகாரியாக இருந்து கொண்டு அதர்மத்தை அழிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்ற சிவன் தனது வேலையை முறையாக செய்திருந்தால்
இன்று அந்த நவலோக பூலோகத்தில் கொலையும் கொள்ளையும் போராட்டங்களும் கலவரங்களும் விபச்சாரமும் எப்படியாகவே தலைவிரித்தாட ஆரம்பித்திருக்கும் என்றே கேட்கின்றான் அந்த கலியுக சாத்தான். இந்த தேவ நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற கல்கி பகவான் அவர்கள் இங்கே நான் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் முறையான பதிலை தந்துவிட்டு வேண்டுமானால் எனது ஆட்சியை கலைக்க உத்தரவிடலாம். இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தின் சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுகின்ற பொறுப்பில் இருந்து கொண்டு இந்த தேவ நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதி என்ற பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற திரு கல்கி பகவான் அவர்களே, இன்று அந்த நவலோக பூலோகத்தில் ஒரு மானிட பிறவி எடுத்து தனது பாலக பருவத்தில் மக்கள் நெருக்கடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநகர் பகுதிக்கு வந்து அப்பன் பாட்டன் சொத்து ஏதும் இல்லாத நிலையில் 300 திங்கள் நல்லவனாகவே வாழ்ந்து காட்டிவிட்டு அதன் பிறகே தனது ஆட்சியை கலைக்க உத்தரவிடலாம் என்றே அந்த கலியுக சாத்தான் தேவ நீதிமன்றத்தில் தனது வாதத்தை முடித்து வைக்க, நல்லது அதிகம் செய்தவர்கள் என்பதால் அவர்கள் செய்வது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்று நம்பிவிடுவதும் தவறு. கெடுதல் அதிகம் செய்தவர்கள் என்பதால் அவர்கள் செய்கின்ற அனைத்தும் கெட்டதாகவே இருக்கும் என்று தீர்மானம் செய்து விடுவதும் தவறு. இன்று இந்த தேவ நீதிமன்றத்தில் இந்த பிரபஞ்சத்தின் சாத்தான் எழுப்பிய கேள்விகள் அனைத்தும் அந்த சாத்தானின் குரலாக அல்லாமல் நீதி தேவதையின் குரலாகவே எனது காதுகளுக்கு வந்து சேர்ந்தது. இன்னும் 300 திங்களுக்கு அடுத்த நாளில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பாகப்பட்டது அறிவிக்கப்படாமல் நிறைவேற்றப்படும் என்று கூறிவிட்டு அந்த தேவ நீதிமன்றத்தின் நீதிபதி நாற்காலியில் இருந்து எழுந்திருக்கின்றான் கல்கி பகவான். எல்லோரும் தவறு இழைத்திருக்கின்ற போது தாங்கள் செய்ததுதான் மிகப்பெரிய தவறு என்று சொல்லுகின்ற தவறை இந்த கல்கி பகவான் ஒருபோதும் செய்துவிட மாட்டான். ஆனாலும் ஆட்சி என்று வந்த பிறகு, அரியணையில் ஏறி அமர்ந்த பிறகு அவர்கள் நம்மை விட அறிவாளிகள், இவர்கள் நம்மை விட அதிகாரம் படைத்தவர்கள் என்று நினைத்து கொண்டு எவரையும் கேள்வி கேட்காமல் இருந்து விடுவது என்பதுதான் மிகப்பெரிய தவறு என்பது தேவ நியதி மட்டுமல்லாமல் அந்த மனிதர்களுக்கான நியதியும் அதுவே ஆகும். அப்படியான ஒரு தவறையே தாங்கள் இன்று செய்து முடித்து இருக்கின்றீர்கள் என்பதை தாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தாங்கள் இந்த தேவ நீதிமன்றத்தில் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டதை ஒரு வேண்டுதலாக ஏற்றுக்கொள்ளாமல் கட்டளையாக ஏற்றுக்கொண்டே நான் அந்த பூலோகத்தில் சென்று ஒரு மானிட பிறவி எடுக்க தயாராகிவிட்டேன். 7 அடி உயர இளைஞனை 4 அடி உயரமும் 4க்கு 2 அடி நீள அகலமும் கொண்ட அறைக்குள் 25 ஆண்டுகள் சிறை வைப்பது என்பது எத்தனை பெரிய கொடுமையான தண்டனையாகுமோ அத்தனை பெரிய கொடுமையான தண்டனையாகப்பட்டதையே இன்று எமக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். ஆனாலும் மிக்க மகிழ்ச்சியே என்று கூறிவிட்டே தேவ நீதிமன்றத்திற்குள் இருந்து வெளியேறுகின்றான் கல்கி பகவான். இந்த பிரபஞ்சத்தினுடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுகின்ற பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் எத்தனை பெரிய கோபக்காரனாகவே இருந்தாக வேண்டும் என்பதை விட கல்கி பகவான் ஏன் பொல்லாத கோபக்காரனாக இந்த பூமிக்கு வந்து சேர்கின்றான் என்பதற்கான காரணமும் இதுவே ஆகும்.